இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நிறந்தோரண மறைவிலே பயின்ற பாவையின் மடியிலே தவழ்கிறார் என்று சென்னாட் புலவனெல்லாம் போற்றிய எனதருமை பெரியவர்களே தாய்மார்களே படைகின்றேன் பாசத்தோடு. ஆனாலும் பாடி வானம்பாடி பறவைகளை காணம்பாடி வெட்டி கொண்டிருப்பார் வள்ளி என்று நாரதர் தெரிவித்தார். நாரதர் சொன்ன இடம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஆகையாலே இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இன்பத் திருநாட்டில் மேதியதோ கண்ணெடுத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி காவிரி என்னும் தாரியிடம் உருவாகி காணாமல் சிவசமுத்திரனே வீழ்ச்சி என்னும் பேரில் வரலாறா வண்ணம் பாடியொரு வனத்தென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி என பெயர் பெற்று அகன்ற காவிரியாய் பின் தவிழ்ந்து கல்லறையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வரலாற்றை தாயாகி காப்பவரா தனிக்கருணை செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி தேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையாய் எல்லோர்க்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழே இதயக்கணி எங்களுடைய இதயக்கணி நீங்க நல்லா இருக்கணும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே இதயமே
இருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கிறது. வானவிந்த வரங்களும் வண்ணத்தமிழ் சோலைகளும் நீர் ஓடைகளும் குயிலும் மயிலுமாக குரல் கொடுக்கும் எளிமையோ தனி எளிமை. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆரோலம் சோ என்ற சத்தம் வருகிறதா என்பதை சற்று உற்று நோக்கி பார்ப்போமா? என்ன காணம், அற்புதமான காணம், அழகான காணம். இந்த காலத்து பட சுற்றுவட்டாரத்தில் எங்குமே காணும். அப்படி வெற்றிக் கொண்டிருக்கின்றாள். முல்லை சிரிப்பு மோகன புன்னகையும் வண்ண வண்ண மலர்களுக்கெல்லாம் வாரிசாக சவுண்ட் உள்ளேறீங்களா? உங்களுக்கு கேட்கல, சத்தம் கேட்கல. மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்க்கலாமா? இங்கே சத்தம் வருகிறதா? அழகா முக்கியமான குரல். அங்கிருந்து வந்தா தான் நம்ம ஒத்துக்க முடியும்ல. அதுதானே, அதுவும் உண்மைதானே. இருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்க்கணும் பொழுது நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும்.
என்று அப்படி பெருமையாக இருக்கிறது. ஏன்னா எல்லாத்துக்கும் தேவை அடிப்படை விவசாயம் இருந்தால்தான் எல்லோரும் நிம்மதியாக இருக்க முடியும், உணவு அருந்த முடியும். எப்பேற்பட்ட உயர்ந்த பதவிகளை இருந்தாலும் கூட, உயர்ந்த வேலையில இருந்தாலும் கூட, எல்லோருக்கும் அடிப்படை காரணம் இந்த நாட்டில் விவசாயம் தான். அதனாலதான் நாட்டினுடைய விவசாயம் முதுகெலும்பு என்று சொன்னார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஆளோனும் சோம் என்ற காலமிட்டிருக்கின்றார். எப்படி என்றால் ஆளோளம் என்று குரல் காட்டி இந்த அருங்குணத்தை சேலோடு கண்ணை தினை மீது வைத்த சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து அனுராக போக தளவ செய்தால் பாலோடு சேர்ந்த பழம்போல் தித்திக்கும் பழுதில்லையே. எப்படி செல்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டிலே நின்றது போல் நின்றாள். நெடுந்தூரம் பறந்தாள். நிற்குமோ இழைக்குமோ மனம் பெறுமோ வாழ்வே. செந்தமிழ் தேன்மொழியார் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார். ஐந்தமிழ் எழுதில் பலரசம் தருவாய் பருகிற தலை கொடிவார். இவர் பருகிற தலை கொடிவார். இவர் செந்தமிழ் தேன்மொழியார் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார். பலரசம் தருவாய் வருகிற தலை குடிவார். பாடிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் கூட எப்படி பாடுவது அப்படின்னு பார்த்தால், இவளை பார்த்தால் தெய்வரம்பை முன்னார் திருவிழர்களெல்லாம் திரட்டி கை வருந்தவே வேதன் இவளை படைப்பதற்கு தயங்கி விட்டானோ. ஒரு நேரத்தில் ஐவர்களுக்கு அமர்ந்த சிவனாருக்கு தெய்வ வடிவெடுத்த செயலையும் இவள் தானோ. இவளை பார்க்கின்ற பொழுது
என்ன ஊட்டி? எனக்கு சொந்தமான குட்டி, அன்பான குட்டி, அழகான குட்டி. என்ன ஊட்டி? என்ன ஊட்டி? எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு சுலமா போயிருமே. கண்டதை கிடைக்கிறத எதை வேணாலும் வாங்கி சாப்பிட்டா அப்படித்தான் சிரமத்துல இருப்பாங்க. மூளைக்கு அதுதான் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா காலம் குறுகிய காலமாக இருக்கணும், நாவுக்கு சுவையா இருக்கிறது ஏதாவது ஒன்று திங்க வேண்டியதா அப்புறம் சிரமம் வந்துதானே இருக்கு. இது நீங்க பார்ப்பதற்கு தோசை கண்டி போல தெரிகிறதா? அப்ப தோசை நீங்க நிறைய சுற்றுப்பீங்க போல இருக்கு. இது பேர் அன்பு. என்ன தேடி வந்தீங்க? குட்டியை தேடி. என்ன குட்டி? அழகான குட்டி. அதான் என்ன குட்டி? அன்பான குட்டி. எனக்கு எரிச்ச மச்சான். என்ன குட்டி? என்ன குட்டின்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை பேசுறதுக்கே இவ்வளவு எரிச்ச வந்துருக்கிறீங்களே. மான் குட்டி, மான் குட்டி, பருவ குட்டி. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஓவரா அறுக்க கூடாது. நீங்க டென்ஷனா இருக்கிறதுக்காண்டி சொல்வதை நிறுத்த முடியுமா? மான் குட்டினா என்ன குட்டி? மான் குட்டினா என்ன குட்டினா? ஆண் குட்டியா பெண் குட்டியா? பெண் குட்டி தாங்க. ஆண் குட்டி யாருன்னு தேடி போறாங்க. எவங்க ஆணு தேடி போறேன்? பெண் குட்டிங்க. பெண் குட்டி. ஆமா. வயசுக்கு வந்த மாடம் வயசுக்கு வராத. வயசுக்கு வந்த மாடுதாங்க. ஏங்க வராத கூட்டு பண்ண என்னங்க பண்றது? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அதோ தெரியுது பாருங்க, ரெட்டை மலை. என்ன மலை தெரியுது? அத பார்த்தா தெரியல. வடம் தான் தெரியுது. அப்ப நல்ல தெரியல. அப்ப சீரியல் தான் தெரியுது. இப்போ இது என்னங்க? இல்ல இந்த என்னங்க? இதா வேலுமலை. இது வேலிமலை சாரல். ஆமா. இந்த ரெண்டு படுதாவை கட்டிக்கிட்டு இது வேலிமலை சாரல்னு நீ சொல்ற. அத நான் ஒத்துக்கறேன்ல. அப்ப நான் ரெட்ட மலை தெரியுது அப்படினா நீ ஒத்துக்கற. ஏன்னா ஒற்றுமை வேணும்ல. இந்த ரெண்டு படுதான் யார் சொன்னது? அங்க எவ்வளவு மரம் முளைச்சு கிடக்கு. அங்க எப்படி செட்டை கடிச்சு கட்டி போட்டுருக்காங்க. சரி. அங்க போய் எப்படி வீடு, ரெண்டு வீடு இருக்கு. சரி. நடுவுல பாலை ஓடுது. ஆமாங்க. பிராய்லர் போய் நீச்சல் அடிக்குது. அதுதான் எல்லாமே அடிக்குது. இது வேலிமலை சாரல். இங்க வரக்கூடிய நீர்த்துளை இருக்கிறது, வற்றாத அறிவு இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, காய்கறிகள்லாம் இருக்கிறது. நான் ஒத்துக்கிறேன். அதே போல அங்க தெரியுது பாருங்க, ரெட்ட மலை அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்கணும். சீனா கட்டி போய் சொன்னா ரெட்ட மலை கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் பாருங்க. இங்கிட்டு ஒரு மலை, அங்கிட்டு ஒரு மலை இல்லைங்க. ஆமாங்க. ஆமா. அந்த ரெட்ட மலைக்கு நடுவா வந்த பாருங்க. என்ன வேலை? என்ன ஊரு? என்ன ஊரு? வெள்ளிமலை என்னுடைய ஊரு. வெள்ளிமலை. ஆமா. வெள்ளிமலையில இருந்து வேலிமலைக்கு வந்திருக்கியா? ஆமா. வெள்ளிமலைக்கு வேலிமலைக்கு எத்தனை காலம்? 20 காலம். 20 காலமா எத்தனை மைல்? 20 காலம்னா எத்தனை மைல் அப்படின்னு சொன்னா 200 மைல் வருது. ஆமா. ஆமா. அங்க இருந்து வந்து இல்ல இந்த 200 மைலுக்கு வந்ததுல ஒத்த மாடுதான் கண்ணுல தட்டு பிடிச்சா. ஏங்க கண்டமானெல்லாம் பார்த்தவனெல்லாம் பிடிச்சுதாங்க. இன்னைக்கு ரொம்ப நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கேன் ஒவ்வொருத்தரும். அப்படியா? எனக்கு எதை பார்த்தாலும் நம்மளுக்கு தான் சொந்தம். இதை ஒரு நாளைக்கு பார்க்க முடியாதுமா, ஒரு நாளைக்கு பக்கத்துல போக முடியாதுமா, கட்டி அணைக்க முடியாதுமான்னு கேட்டுக்கிட்டே ரொம்ப நொந்து நூலா போயிட்டேன். சரிங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? வெள்ளிமலையில வேலிமலைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. மானத்தடி வந்திருக்கீங்க. ஆமா. ஆமா. நீங்க உங்க அனுபவத்துல எத்தனையோ மனம் பிடிச்சிருக்கீங்க, எத்தனையோ மனம் வேட்டையாடுங்க, கொஞ்சம் இருக்கலாம். சரிங்க. ஆனா ஒரு காட்டுல மட்டும் மான் பார்க்காத என்ன காடு? எந்த காடு? அதான் எந்த காடு உங்களை கேட்கிறேன். எந்த காடு உங்களை கேட்கிறாங்க? குறுக்காடு இருக்குது, திணைக்காடு இருக்குது. இந்த காடுதான் இல்ல. சரி. அதுதான் நான் தமிழ்நாட்டுல பாருங்க ஆதார காடு. ரைட், நல்லா பேசுறேன். ஏன்னா கோமாளிங்க அது முட்டா அப்படி இருக்கு. அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரிங்க. சரி, எம்பிட்டு கூட்டம் இருக்கு, கத்தி கத்தி பேசுறீங்க. ஏங்க என்னங்க பண்ண தெரியும்? நம்ம கூட்டம் இல்லைங்கிறதுனால நம்ம பண்றதை பண்ணாம இருக்க முடியுமா? சாமி பாக்குறதுல. ஆமா, அதுக்காண்டி உழைக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை. பண்ண கூடாதுல்ல. தாளகாரனுக்கு வந்துட்டு முது ஊடுது. ஏன்னா இந்த இடத்துல நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? என்ன காவலுக்கு? திணைக்காவல். உண்மையாக திணைக்காவலா? ஒரு திணைக்கு ஆண்கள் காவல் இருக்கிறீங்களா? நம்ப முடியல. வேற என்னென்னத்தையே காத்துக்கிறீங்க ஆண்கள் சொல்லலாம். நாங்க திணையை காக்கல. வேற திணையை காக்கிறது என் தங்கச்சி தங்கிமார்கள. சரி. நாங்க வந்துகிட்டு அவங்களுக்கு காவலா இருக்கோம். பொம்பளை பிள்ளைய காத்துக்கிட்டு இருக்கேன். உன் பேரு? என் பேரு வீரத்தேவன். இவ்வளவு வீரமா பேசுனா பொம்பளை பிள்ளை காவல். பேரு என்ன? ஓமகுச்சி. சேங்கை மாறன். அவர் பேரு கேளுங்க. அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? உங்க பேரு? புளிஞ்செடி குருவப்ப. அவர் உன் பேரு? ராக்கெட் குத்துன முருதா. அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அந்த முருகன் பேரு. அதே நிமிந்தடிக்கிற நீலமகன். இன்னைக்கு தாயா அண்ணன் தம்பி 7 பேர்னா 7 பேரையும் முறையா சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா. இதான் உண்மையான பேரு. இன்னொரு பேரு இல்ல கிடையாது. வீரத்தேவன் சேங்கை மாறன். சரிங்க. நீங்க வந்து தாக்கல் வந்தது வந்துட்டு
மச்சான் அதுதாங்க குறிஞ்சி நிலத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல குறிப்பெரும் நன்மை உண்டு. கண்டிப்பா நீங்க மான தேடி வரல. உன் தங்கச்சியை பார்க்கத்தான் வந்திருக்கேன். ஆமா உன்னை வச்சுதான் செய்யணும். சரி என்ன வச்சுதான் செய்யணும்? உன் தங்கச்சியை கணக்கு போடுறது சொல்றேன் மாப்ள. அப்படி சொல்றீங்களா? ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன் சொல்லுங்க. ஏன் தங்கச்சி கட்டிட்டு போறிய? மூத்ததா இருக்கவங்க கட்டினி இல்ல. ஆமா தெய்வயானி. ஆமா அதை முதியோர் இல்லத்துல தள்ளி விட்டுருவீங்களா? எப்படி ஏங்க? அப்புறம் என்ன, ஒரு வீட்டுக்கு ஒரு கொண்டாட்டியே இருக்கணும். சரி இதே 1000 பேர் வச்சிருப்பேன். நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. என்னது? ஒரு மனிதனுக்கு வந்து கண்ணு 2, ஒரு கண்ணு பார்வை போனாலும் ஒரு கண்ணு வச்சு பண்ணலாம். ஆமா கைகள் 2, ஆமா கால்கள் 2, ஆமா காது 2, எல்லாமே 2. இப்ப ஏன் அந்த இருசக்கர வாகனத்துக்கு பல்லா போச்சுன்னா ஒரு செப்படி ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆமா என்ன செப்னி? ஆமாங்க. செப்னியா தங்கச்சி நீ விட்டு போடல. அப்படி எல்லாம் இல்லைங்க. இருந்த இடத்தை விட்டு உயர்ந்த பதவியை கிடப்பாரு. அப்படி எல்லாம் கீழே கொண்டு போய் வச்சுட்டு நினைக்காதீங்க. மேல இப்ப இருக்கிற இடம் கீழே இருக்குது. சரி இத கீழேயும் வைக்கலாம். என்ன நீ மேல வச்சிருக்க இத கீழே வைக்கிறதுக்காக கொடுத்துரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்ரவுண்ட் வந்து ஏதாவது சேர்த்து விடுங்க. காரியம் போராடமா பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க. வந்திருக்கீங்க. வந்தது மான தேடி போற மாதிரியே போங்க. சரி உள்ள 2 பேர் இருக்காங்க. 6 வாரம் பாப்பா. இல்லங்க ஒரு விஷயம் மாப்ள. நான் வந்ததும் வெகு தடவை வந்து வர்றேன். ஏன்னா வெயில் சொல்லவா வேணாம். பகலைக்கெல்லாம் அவ்வளவு வெயில். என் உடம்பெல்லாம் ஒரே உஷ்ணமா இருக்கு. நான் போற வேகத்துல எதுல கை வைக்கணும் தெரியாது. நீங்க எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை. வேடுவர் மாட தேடி வந்திருக்காருமா. ஏமா இரு வந்தளவு நம்ம ஆடிக்கிட்டு இருந்தா வழங்காது. வேடுவருக்கு போடுவாங்க. போடு போடு ஓடுவேன். சொல்லிட்டாரு இது வந்து என் தங்கச்சி அப்படித்தானே? ஆமா அப்ப உங்க தங்கச்சி அது சொல்றீங்களா? ஆத்தா தங்கச்சி ஆத்தா வள்ளி நாயக நீ என்ன பெருத்த கல்வி போட்டு விட்டு சொல்லித்தரவா சொல்லித்தரவா ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். யாருக்காக வாழ்றீங்க? எப்ப வருவீர எல்லாத்தையும் தொடருங்க.
அம்மா வாங்கம்மா. அடே எது கூப்பிட்டீங்க? வேலூர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்கிறார்? ஆளு தேடி. மானா 3 பேர் இருக்கீங்க இன்னைக்கு. 3 பேர் பாத்தியா? இருடா வரேன். என்ன? நாங்க வந்து கறி மூட்டத்துல வேலை பார்க்கறாரு. சரி. மூஞ்சில கறி புடிச்சு போய் இருக்கு. எந்த கறி மூட்டத்துல நீ வேலை பார்க்கற? உன்னை காட்டுக்குள்ள வர சொல்ற எந்த கறி இந்த மூட்டத்துல கறி வேலை மூட்டத்தை பார்க்கற? இன்னைக்கு அடிக்கிறது வெளியே தான் இருக்கு. அப்படியே பவுடர் கூட அடிக்காம வெளியில போயிடாத, சின்ன பிள்ளை பார்த்து பயந்துருக்கு. பயங்கர போகுது. வணக்கத்துக்குரிய வர வேடுவரே. தங்களை வருக வரவேற்கிறேன். தாங்கள் வந்து நோக்கம் மாலை தேடி வந்திருக்கிற நற்குடிமான் இங்கதான் வந்தனா எப்பொழுது விளக்கமும் ரத்தின சுருக்கமும் கூற வேண்டும்.